நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இந்த மக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் நம்ம அரசு வந்து வழங்கிட்டு வரோம் அப்படின்றத அவங்களே பட்டியலிட்டு சிறப்பாக தெரிவித்தாங்க. அது தவிர நம்ம புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சுட்டாங்க. இந்த துறை என்பது வந்து சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் முதல்ல இருந்தது. அப்புறம் 1988ஆம் ஆண்டுல தான் முதல் முறையாக ஆயுர்வேத நலத்துறை என்ற துறை வந்து உருவாக்கப்பட்டு ஆயுர்வேத மற்றும் பழங்குடியின மக்களின் பொருளாதார சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்துறை. நம்மளுடைய தமிழ்நாடு எப்போதுமே எல்லா விஷயத்திலுமே முதன்மையாக திகழக்கூடிய ஒரு மாநிலம். அது இந்த மக்கள் மத்தியில் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாத்தையும் உடைத்து எல்லோரும் சமம் என்ற நிலையை வந்து உருவாக்குவது தமிழ்நாடு எப்போதும் முன்னோடியாகவே இருக்கிறது. அதனால தான் இப்போ ஒரு தனித்துறையை துவக்கி அந்த துறையின் மூலமாக இந்த சமுதாய மக்களுக்கான மேம்பாட்டுக்கு நம்மளுடைய அரசு வந்து சீரிய முறையில் பணியாற்றி வருகிறது. நம்ம மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாட்கோ மூலமாக நிறைய லோன் உதவிகளை நம்ம வழங்கிட்டு வரோம். தாட்கோ மூலமாக வீட்டு வசதி இதையும் செஞ்சுட்டு வரோம் அந்த மக்களுக்கு. இந்த அண்ணல் அம்பேத்கர் என்ற திட்டத்தை பற்றி நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தாங்க. நம்மளுடைய மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா 2 மருத்துவர்கள் அந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கான லோன் பெற்று அதில் வந்து மானியம் பெற்று சிறப்பாக மருத்துவமனையை அமைத்து வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த தரப்பு மக்களுக்கான மேம்பாடையும் சமூகத்தில் அவர்களுடைய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்குவதற்காகவும் அவர்கள் அனைவரையும் தொழில் முனைவோராக்கி ஆளுமை மிக்க மனிதர்களாக உருவாக்குவது நோக்கத்தோடு தான் இன்றைய விழாவும் இன்னைக்கு வந்து இனிதாக நடைபெற்றதனுடைய மாநில அளவில். எனவே இந்த சமுதாய மக்களுக்காக எல்லா வகையான நம்பிக்கைகளையும் அவங்களுக்கு தேவைகளையும் உரிமைகளையும் அவர்களுக்கான நிதி உதவி ஆதாரங்களையும் நம்முடைய அரசு வந்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இன்றைக்கு தொழில் முனைவராக சிறந்தவர்களாக எல்லாரும் திகழ்ந்து மேலும் மேலும் பயன்பட வேண்டும். எல்லா திட்டங்களின் கீழும் எல்லோரும் உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து நலவாழ்வு நம்முடைய நல வாரியம் செயல்படுது. நல வாரியத்தின் மூலமாக நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான அதிக அளவிலான கிட்டத்தட்ட 135 மனுக்கள் வந்து நம்ம தான் பரிந்துரை செய்து அனுப்பியிருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலையும் கணக்கில் எடுக்கும்போது மதுரையில் மட்டும்தான் அதிகமான விண்ணப்பங்கள் பரிந்துரை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து நம்மளுடைய மதுரை மாவட்டத்திலும் இந்த தரப்பு மக்களுக்கான எல்லா நலத்திட்டங்களையும் சிறப்பாக நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லோரும் பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.